அடடே! இது ஒரு அழகான மற்றும் ஆழமான நீதி போதனை கொண்ட கதை. இங்கே அந்த கதை, சிறுவன் மற்றும் மாம்பழ மரம். நான் உனக்காக எழுதுகிறேன். ஒரு கிராமத்தில் அழகிய மாம்பழ மரம் ஒன்று இருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு குறும்புக்கார சிறுவனும் வசித்து வந்தான். சிறுவனுக்கு அந்த மரம் என்றால் கொள்ளை பிரியம். சிறுவன் தினமும் பள்ளி விட்டு வந்ததும் மரத்தின் அடியில் விளையாடுவான். அதன் கிளையில் ஏறி அமர்ந்து கொள்வான். மாம்பழங்களை தின்பான். அதன் நிழலில் தூங்குவான். மாம்பழ மரமும் அந்த சிறுவனை மிகவும் நேசித்தது. அவர்கள் இருவரும் பிரிக்க முடியாத நண்பர்கள். நாட்கள் உருண்டோடின. சிறுவன் வளர்ந்து வாலிபனானான். ஒரு நாள் சோகத்துடன் மரத்தடிக்கு வந்தான். "என்ன ஆயிற்று என் நண்பனே, ஏன் சோகமாக இருக்கிறாய்?" என்று மரம் கேட்டது. "எனக்கு இப்போது நிறைய பணம் தேவை. அதை வைத்து என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் என்னிடம் பணம் இல்லை" என்றான் வாலிபன். "கவலைப்படாதே, என் மாம்பழங்களை விற்று பணம் சம்பாதித்துக்கொள்" என்று மரம் கூறியது. வாலிபன் எல்லா மாம்பழங்களையும் பறித்து சந்தையில் விற்றான். கிடைத்த பணத்தை வைத்து அவனது வாழ்க்கையைத் தொடங்கினான். பல வருடங்கள் கழித்து வாலிபன் பெரிய செல்வந்தனாக மாறி மீண்டும் மரத்தடிக்கு வந்தான். அப்போது மரம், "என்ன நண்பனே, ரொம்ப நாட்களாக உன்னை பார்க்கவில்லையே" என்று கேட்டது. "நான் இப்போ மிகவும் வசதியாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய வீடு கட்ட ஆசை. ஆனால் அதற்கு மரங்கள் தேவை" என்றான். "கவலைப்படாதே, என் கிளைகளை வெட்டி உன் வீடு கட்டிக்கொள்" என்று மரம் கூறியது. வாலிபன் மரத்தின் கிளைகளை வெட்டி எடுத்துச் சென்றான். நாட்கள் பல கடந்தன. இப்போது வாலிபன் வயதான மனிதனாக மாறிவிட்டான். நீண்ட நாட்களுக்குப் பிறகு மீண்டும் மரத்தடிக்கு வந்தான். மரம் அப்போது வெறும் கட்டையாக இருந்தது. ஆனால் அது மகிழ்ச்சியுடன், "என்ன நண்பனே, உனக்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டது. "எனக்கு ரொம்ப வயதாகிவிட்டது. எங்கும் பயணிக்க முடியவில்லை. உனக்காக காத்திருக்கிறேன்" என்று அந்த முதியவர் கூறினார். "நான் இப்போது ஒரு பெரிய மரம் இல்லை. என்னால் எதுவும் கொடுக்க முடியாது" என்று மரம் வருத்தப்பட்டது. முதியவர், "எனக்கு இனி எதுவும் வேண்டாம். இத்தனை காலம் நீ எனக்காகவே வாழ்ந்தாய். எனக்கு ஒரு இடம் தேவை, ஓய்வெடுக்க" என்று கூறினார். "கவலைப்படாதே, என் தண்டு இப்போதும் வலுவாக இருக்கிறது. அதில் அமர்ந்து ஓய்வெடு" என்று மரம் அன்புடன் கூறியது. முதியவர் மகிழ்ச்சியுடன் அதன் தண்டின் மீது அமர்ந்து ஓய்வெடுத்தார். இருவரும் மீண்டும் பழைய நண்பர்களாக இருந்தார்கள். நன்னெறி: இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் மிக முக்கியமான பாடம், தன்னலமற்ற அன்பு. ஒரு மாம்பழ மரம் எப்படி அந்த சிறுவனுக்காக தன்னையே தியாகம் செய்தது என்பதைப் போல, நாமும் மற்றவர்களுக்காக தியாகம் செய்ய வேண்டும். பிறருக்காக அன்பு செலுத்தி உதவி செய்யும் போதுதான் நம் வாழ்க்கை உண்மையாகவே நிறைவடைகிறது.